Hello everyone, இந்த வீடியோல நியூ vocabularies-உம் அந்த நியூ vocabularies-ஐ யூஸ் பண்ணி சென்டென்ஸும் நம்ம பார்க்க போறோம். Number 1, cracking knuckles. நெட்டி முறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா கையில் சொடக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ்: I have a bad habit of cracking my knuckles when I am stressed. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் கையில் சொடக்கு எடுப்பேன். Number 2, twirling hair. முடியை சுழற்றுதல். முடியை சுருட்டி பிடிச்சிட்ருப்போம் இல்லையா, அதுதான். She was bored and twirling her hair in classroom. அவள் கிளாஸ் போர் அடிச்சனால முடியை சுருட்டிகிட்டே இருந்தா. Number 3, picking your nose. மூக்கை நோண்டுதல். இதுக்கு சென்டென்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் அ பேட் ஹேபிட் டு பிக் யூர் நோஸ். மூக்கு நோண்டுறது ஒரு கெட்ட பழக்கம். Number 4, slouching back. சோம்பேறித்தனமாக சாய்ந்து உட்கார்ந்திருத்தல். சோம்பேறியாக அப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்திருக்குது. சென்டென்ஸ்: He was slouching back in his chair. அவனோட சேரில் ரொம்ப சோம்பேறித்தனமாக சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தான். Number 5, shaking legs. கால்களை ஆட்டுதல் அல்லது அசைத்தல் அப்படின்னு சொல்லலாம். He was shaking his legs under the table. டேபிளுக்கு அடியில் இவன் காலாட்டிகிட்டே இருந்தான். Number 6, cursing. சாபமிடுதல் அல்லது சபித்தல். சென்டென்ஸ் பார்க்கலாம். She was cursing at the bad Wi-Fi connection. வைஃபை கனெக்ஷன் பேடாக இருந்தனால அதை சபிச்சிட்டு இருந்தா. Number 7, procrastinate. காலம் கடத்துதல் அல்லது தள்ளி போடுதல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ நீட் டு ஸ்டாப் ப்ரொக்ராஸ்டிங் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடியிங். இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா, நான் தள்ளி போடுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். Number 8, ரோட் ரேஜ். ரோட்டில் சண்டை போடுறது. ரோட் ரேஜ் அஃபெக்ட் மெனி பீப்புள் டெய்லி. ரோட்டில் நடக்கிற சண்டைனால டெய்லியும் நிறைய மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க. Number 9, விங்க். கண் சிமிட்டுதல் இல்லைனா கண்ணடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். He winked and said that he understood. அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கண்ணடிச்சு சொன்னான். Number 10, ceremony. விழா அல்லது சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. The wedding ceremony was beautiful. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.